கடந்த தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் சங்ககிரி தொகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், அதிமுக கூட்டணி வலிமையாக உள்ளது என்றும் முழு பலத்தோடு எதிரிகளை வீழ்த்தும் என்றும் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு காவல்துறை செயலிழந்து கிடக்கிறது என்றும், அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் போதைப்பொருள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்குவோம் என்றும் உறுதியளித்தார். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுகவால் முடக்கி வைக்கப்பட்டிருக்கும் திட்டங்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் விரிவுபடுத்தி நிறைவேற்றப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். எங்க பார்த்தாலும் இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இதற்கு காரணம் இன்றைக்கு நம்முடைய காவல்துறை செயலிழந்து இருக்குது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற அரசாங்கம் சரியான முறையை செயல்படாத காரணத்தினாலே, திறமை இல்லாத ஒரு முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே, பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற காரணத்தினாலே போதைப் பொருள் விற்பனையை தடுத்து நிறுத்த முடியல. ஆக இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தின் காரணமாக மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சா போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு தமிழகத்தில் நம் கண் முன்னே நம்முடைய செல்வங்கள் இன்றைக்கு சீரழியக்கூடிய நிலை இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற காலம் வந்தாச்சு. அதிமுக ஆட்சிகளுடனே தமிழகத்தில் கஞ்சா விற்பனை அறவாக ஒழிக்கப்படும்.